உங்கள் வீட்டில் இட்லி மாவு மீதமானாலோ புளித்தாவோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரவா தோசை, அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு அசத்திடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் பார்த்தீங்கன்னா உரக்கல்ல லைட்டாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து முழுசாக இருக்காது, சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது அரை கப் ரவா சேர்த்துக்கலாம், ஒரு கப் வந்து மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மிளகு ஜீரகம் இடிச்சது, ஒரே ஒரு மிளகாய் பொடிசாக சாப் பண்ணி, கொஞ்சோண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கேரட் துருவல், ஒரு ஸ்பூன் வந்துட்டு அதாவது கறிவேப்பிலையை பொடிசாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக சாப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு புளிச்சா தயிர் கூட தேவையில்லைங்க. இப்போ இதோட ஒரு கப்பு மட்டும் தண்ணி, எந்த அளவு சேர்த்திங்களோ ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஊறட்டுங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம ஒரு கப்பு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அப்போ தான் தண்ணியாக இருந்தால் தான் வந்துட்டு ரொம்ப ரவா தோசை நல்லா கிறிஸ்பியாக ஹோட்டலில் மாதிரியே இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ மாவை தெளிச்சாப்பில் தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான தோசை ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.